வியாசர்பாடி கர பாத்திர சிவப்பிரகாச சுவாமிகள். சென்னையில் வியாசர்பாடியில் அம்பேத்கர் காலேஜ் அதுக்கு எத்தாப்பில் சாமியார் தோட்டம்னு ஒரு இடம். அங்கே முதல் தெருவில் இவருடைய சமாதி காணப்படுகிறது. இவரோட ஆரம்ப நாட்களில் எப்படியெல்லாம் சித்து திறமைகளை கற்றுக்கொண்டார், சமாதி நிலைமைக்கு நினைச்ச மாத்திரத்தில் போக நேர்ந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு சித்தர்கள் எதை நாடுவார்கள் அப்படின்னா தனிமையை நாடுவார்கள், கூட்டத்தை நாடவே மாட்டாங்க. புகழையும் பெருமையையும் பெற விரும்புபவர்கள் மட்டுமே கூட்டத்தை நாடுவாங்க. சித்தர்களுக்கு யாருமே தேவையில்லை, அவர்கள் ஏகாந்தமாக இருக்கணும். அவர்கள் தவ நிலைமைக்கும் அவர்களுடைய அனுஷ்டானங்களுக்கும் எந்த விதமான சிரமமும் இருக்கக்கூடாது. அதனால தனிமையில் இருப்பாங்க. இந்த சிவப்பிரகாச சுவாமிகளும் தனிமையைத்தான் நாடுவர். தன்கிட்ட யாருமே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பார். ஏண்டா இந்த குடும்ப பந்தத்தில் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னு நினைச்சு பார்ப்பார். ஒரு பையன், குடும்பத்தில் இருக்கிற பையன் ஒரு ஆன்மீகத்தையே சுற்றி வரான், தியானத்துக்கு போகிறான், சமாதி நிலைக்கு போகிறான். குடும்பத்தில் பொறுப்பாக இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை அப்படிம்பாங்க இல்லையா. வீட்டுக்கு அடங்காத பிள்ளை என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் அடங்கி போடுவான்னு நினச்சி கல்யாணம் பண்ணுவாங்க. அதுபோல் இவருக்கு என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏற்பாடு பண்ணால் இவருக்கு பிடிக்கலை, இவருக்கு இஷ்டமே இல்லை. கல்யாணத்துலேருந்து விடுபடணும், அந்த இல்லற பந்தத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறார். வீட்டில் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, இந்த கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அதை கேட்கும் போதெல்லாம் இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணார், வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிற போது வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். யார்கிட்டையும் சொல்லாமல் வெளியே வந்துட்டார். சிவப்பிரகாச சுவாமிகள் எங்கே போகிறார் அப்படின்னா திருவொற்றியூரில் பட்டினத்தார் சமாதிக்கு. இந்த பட்டினத்தார் சமாதி திருவொற்றியூரில் இருக்குது பார்த்தீங்களா. பட்டினத்தார் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில். இந்த பட்டினத்தார் சமாதிக்கு போய் பல பேர் துறவு நிலையை மேற்கொண்டார்கள். ஒரு ஞானம் கிடைக்கணும், ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா பட்டினத்தாரை பற்றி படித்தாலே போகிறோம். நம்மளாம் எதுக்கு ஆசைப்படுறோம், பணம், காசு, பேரு, புகழ், இதான் நம்ம ஆசை. ஒரு பணம் நல்லா சேர்ந்துடுச்சு அப்படின்னா அந்த ஆளோட துணியை பாருங்க, அவர் நடக்கிற விதம், அவர் பேசுகிற விதம் எல்லாமே மாறி போயிடும். இதெல்லாம் விட 1000 மடங்கு பணத்தோடு இருந்தவர் பட்டினத்தார். அவருடைய செல்வ செழிப்புக்கு அளவே கிடையாது. பணத்தை கொட்டுவாங்களாம், அந்த தங்கத்தையும் எல்லாம் ரூமில் கொண்டு கொட்டுவாங்களாம் பட்டினத்தார் வீட்டில். அவர் எப்படி இருந்திருக்கணும், செல்வ சீமானாக இருந்திருக்கணும். இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? கடைசி காலத்தில் மேலே போகும்போது இந்த பணத்தை எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்த பிறகு துறவியானார். அதனால் பட்டினத்தார் யார் படித்தாலுமே, அவருடைய சமாதிக்கு யார் போனாலுமே அந்த துறவு எண்ணமானது மேலோங்கும். அந்த பட்டினத்தார் சமாதிக்கு போய் தனது ஆடைகளை களைந்தார். என்ன பண்ணார், ஒரே ஒரு கோவணத்தை கட்டினார். துறவிகளுக்கு அதானே, ஒரு கோவணத்தை கட்டினார். ஒரு கோவணத்தை கட்டிட்டு அங்கேயே உட்காந்துட்டார். இவர் வீட்டில் ஆளை தேடுறாங்க, ஏன்னா கல்யாணத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் யாருக்கும் தெரியாமல் புறப்பட்டு இங்கே வந்துட்டார். வீட்டில் இருக்கிறவங்க இவர் எங்கே போயிருப்பார்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொருத்தர் போகிறாங்க. இவருடைய தமையனார், இவரோட சகோதரர் என்ன பண்ணுறார், இங்கே வர்றார். ஒருவேளை பட்டினத்தார் சமாதியில் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு இங்கே வர்றாராம். இங்கே வந்தோன்னே இவரை கண்டுபிடிச்சிட்டார், இவரை பார்த்துட்டார்.
இவரை பார்த்த உடனே சகோதரர் சொல்றார், என்னப்பா நீ இங்க வந்து இப்படி உட்கார்ந்துருக்க, உனது உடுப்புகள் எங்க, உனது உடைமைகள் எங்க, நீ வந்து ஒரு கோவணத்தை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கியே அப்படின்னு கேட்ட உடனே எதுவும் பேசாம இருக்காராம் சிவப்பிரகாச சுவாமிகள். இப்ப சொல்றாராம், அம்மா கூப்பிட்றாங்கப்பா, வா வீட்டுக்கு வா அப்படிங்கிற. எல்லோருமே உருகக்கூடிய அடிமையாகக்கூடிய ஒரே சொல் என்ன அப்படின்னா அம்மா. அம்மாங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த சுகத்தை அனுபவித்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் அதனுடைய அருமை புரியும். அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொன்ன உடனே எந்திரிச்சிட்டார், இவரோட வர ஆரம்பிச்சார். யார்? தமையனாரோட சகோதரரோட நடக்க ஆரம்பிக்கிறார், தன்னோட வீட்டுக்கு வருகிறார். யாரு? அம்மா கூப்பிட்டதுனால. வர்ற வழியில சொல்றாராம், என்னடா உடையுது, எல்லாரும் உன்னை ஒரு மாதிரி பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசலுக்கு வருகிறார். இதன் பிறகு என்ன நடந்தது? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.